Hello guys, welcome back to our crypto airdrops Tamil. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம POLYGON zkEVM பத்தி பார்க்க போறோம். So இந்த airdrop வந்து ரொம்ப முக்கியமான airdropனு கேட்டிங்கனா கம்பல்சரி ரொம்ப முக்கியமான airdrop தான். So இதுக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு வருது. கிரிப்டோ கம்யூனிட்டில நிறைய பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம சேனல் தரப்புல இருந்து இந்த airdrop பத்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நம்ம போடுறோம். So இந்த airdrop எப்படி பண்ணலாம்? So ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், so எவ்வளவு ஃபீ ஆகும்? So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வீடியோ நிறைய ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரீசெண்டாக போட்ட ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப்பும் வந்து பண்ணிவிடுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏர்ட்ராப் தான். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற ஏர்ட்ராப்போட ஒர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா $1000 to $2000 வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $10 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரொசீஜர் வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்போட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குன்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் 2 சொல்யூஷனில் இருக்க எல்லா ஏர்ட்ராப்போட டிவிஎல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆர்பிட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ ஜிகே சிங்க்கு வந்து ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து 285 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎல் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா POLYGON zkEVM. ஸோ இதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்க்குறப்ப இதுக்கான டிவிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மில்லியன் தான் இருந்துச்சு. ஸோ டிமாண்ட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து டிவிஎல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. விச் மீன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கூட தாண்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாலிகனில் இது வந்து வருது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எத்தீரியமில் தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்க்நெட்டாக இருக்கட்டும், ஸோ ஜிகே சிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எத்தீரியமில் பண்ணியிருப்போம். ஸோ பாலிகனில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து இதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு நான் வந்து மிஸ்ஸஸ் ப்ரோசஸ்க்குள்ளே வந்துடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நெட்வொர்க் என் சைட்லேருந்து. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பேர் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வேலெட் வந்து மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வந்து கேட்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து கனெக்ட். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் பிரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜ் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி ஆட் பண்ணுறதுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலெட்டை கனெக்ட் பண்ண உடனே இன்னொரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து கண்டினியூ வித் மெயின்நெட் கொடுத்தீங்கன்னா ஆட் டு வேலெட்னு இருக்கும். இதை கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கான ஆர்பிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா POLYGON zkEVM. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த POLYGON zkEVM தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டோக்கனை வந்து கொண்டு வரணும்னா இவங்களோட அஃபிஷியல் பிரிட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கு மட்டுமே $10 ஃபீ செலவாகும். இதை தாண்டி வந்து தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆர்பிட்ரம் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ஆல்ரெடி ஜிகே சிங்க் எரா இல்லை வேறு ஏதாவது டோக்கன்ஸ் வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆர்பிட்ரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரு ஸ்டெப் போகலை. பிகாஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஸ்வாப்பே யூஸ் பண்ணி பைனான்ஸ்லேருந்தே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ பைனான்ஸ்லேருந்து வித்ரா பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் ஸ்வாப்பில் போய்க்கலாம். ஸோ layerswap.io. ஸோ layerswap.io. ஸோ லேயர் ஸ்வாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்ட பேர் டேரெக்டாக நீங்கள் வந்து பைனான்ஸில் இருந்தால் இங்கே கொண்டு வர போகிறீங்க. ஃபஸ்ட் வந்து பைனான்ஸ் கொடுத்துருங்க. டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா POLYGON zkEVM. ஸோ நீங்கள் எவ்வளோ கொண்டு வர போகிறன்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் என்னோடய பைனான்ஸில் போய்க்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைனான்ஸில் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலெட்டில் 0.038 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $65 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து லேயர் ஸ்வாப்பில் போய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ லேயர் ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.035 என்ட்ரு பண்ணிட்ட பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் zkEVM அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட மெட்டாமாஸ்கில் நான் வந்து போய்க்கிறேன். ஸோ மெட்டாமாஸ்கில் போயிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இங்கே நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா zkEVM இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்ட பேர் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் லேயர் ஸ்வாப்பில் வந்துட்டு ஸோ காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் நவுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து பிஎஸ்சி தான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் போய்க்கிறேன். ஸோ பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு பேர் வித்ரா கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ETH ஸோ ETH தான் வந்து வித்ரா பண்ண போகிறோம். ஸோ வித்ரா ஸோ நெட்வொர்க்ஸ் இந்த ப்ரொசீஜர் எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து தெரியும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து முக்கியமாக பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வெப்20 தான் வந்து கிளிக் கொடுக்கணும். 0.035 நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வித்ரா வந்து கொடுத்துருங்க. ஸோ வித்ரா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் OTP எல்லாமே வரும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ட்ரான்சாக்ஷனை. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.035 ETH வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அங்கே 5 to 10 minutes ஆகும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து லேயர் ஸ்வாப்பில் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிட் தி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பைனான்ஸ் யூஸ்வலி டேக் less than 10 minutesனு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்ட பேர் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க்கு போயிட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ டோக்கன் ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் அப்படி ரிசீவ் ஆகலனா அனதர் ஒரு 5 to 10 minutesல கம்பல்சரி ரிசீவ் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்வாப் கம்ப்ளீட்டட் வந்துச்சுனாலே உங்களுக்கு 95% ப்ரொசீஜர் வந்து ஓவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்குள்ளே போயிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம zkEVMல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் டோக்கன் வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா $10 வந்து செலவாயிருக்கும். ஸோ ஆர்பிட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக டாலர்ஸ் வந்து செலவாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $1.5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொசீஜர் தான் இருக்குது. ஸோ 2 DApps யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தாண்டியும் நிறைய DApps இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து zkEVMல வந்து பார்த்தீங்கன்னா DApps வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 DApps வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்வாப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா OVIX. ஸோ இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றத ஃபர்தராக வந்து சொல்ல போகிறேன். ஸோ குயிக் ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் OVIXக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து குயிக் ஸ்வாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் ஸ்வாப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிடும். ஸோ என்னோட வேலெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் வந்து USDT வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரு ஆப் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ETH வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம USDT வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்ற போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்துட்ட பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 0.01 வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் வந்து போகுதுன்றதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லோடிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட $18 வருது. 0.01 ETH. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்வாப் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிசீப்ட். ஸோ அண்ட் தென் வந்து கன்ஃபர்ம்ட் ஸ்வாப். ஸோ இதை கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுக்கான சிக்னேச்சர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்னோடய மொபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அரௌண்ட் 1.17 வந்து போகுது. ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ETH வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்து ஒரு $18 வந்து நான் வந்து மாற்றிட்டேன். அண்ட் தென் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் zkEVMல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் zkEVMனு இருக்கும். ஸோ மெயினாக நம்ம இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு DAppல. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ இதை முடிச்சாச்சு.
ரெண்டாவது ஸ்டெப் வந்து சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎஸ்டிடிஎம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த யூஎஸ்டிடி வந்து எப்படி மாற்றுறோம்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல மேலே ஸ்லிப் கொடுத்துட்டு ஸோ யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் $18 வச்சுட்டு நீங்கள் இடிஎஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்வாப் வந்து ஒன்று பண்ணணுன்றதுக்காக இதை ஜஸ்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஒரு டிஆப் ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டாவது டிஆப் ப்ரொசீஜர் வந்து போயிடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் வந்து கொடுத்துருங்க. ஸோ சைன்இன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. அந்த வந்து கனெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது கனெக்ட் கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் வந்து கனெக்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெண்டிங் ப்ரோட்டோகால் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெண்ட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்க இடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்லி ஏபிஐ வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய அமௌண்ட்லாம் கொடுக்க போகிறதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபோர்த்தில் வந்து இடிஹெச்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளைன்னு கேட்கும். ஸோ சப்ளை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடிஹெச்சும் வந்து எடுத்துக்கும். பட் நான் வந்து எல்லாமே கொடுக்க போகிறதுல ஒரு 0.01 ரேஞ்சுக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் 0.01ன்னு சொல்லிட்டு மேனுவலாக கொடுத்துக்கினேன். ஏன்னா என்னோடய வேலட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.02ல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துட்டு ஸோ சப்ளை கொடுத்துட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சைன்இன் டிரான்சாக்ஷன் கேட்கும். இதுலேயும் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ போயிருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு 2 to 3 days முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து போயிருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு $18 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் லெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இது இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ளைடு பேலன்ஸ். ஸோ $18 வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கணும்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்ரான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். பட் வித்ரா பண்ணாதீங்க. சின்ன அமௌண்ட் ஒரு $10 ஒரு $5 வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் இதை நான் இந்த AIRDROP வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம zkEVM வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்வாப் யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ கொண்டு வந்த பேர் 2 டிஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்வாப். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $18 வந்து பார்த்தீங்கன்னா நான் இடிஹெச்லேருந்து யூஎஸ்டிடியாக வந்து மாற்றிக்கினேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி வீக் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறேன். எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு $1 ஆச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஓவிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு லெண்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 ஒரு $15 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஏபிஐ வந்து ஒரு 7% கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர AIRDROPக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எலிஜிபிள் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷாப்பில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான AIRDROP. ஸோ இந்த AIRDROP கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு இதை விச் மீன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகனில் இருக்க லேயர் 2 AIRDROP. ஸோ அப்கமிங்கில் ஏதாவது முக்கியமான AIRDROP இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு AIRDROP பார்ப்போம். நன்றி.